பேர் என்ன? பழனிசாமி. பழனிசாமி. உங்களுடைய வயது? 64. 64. இந்த காரண்டத்தை பற்றி நீங்கள் எதுவும் முதல்ல பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த காரண்டத்தை வச்சு உங்களுக்கு ஒரு பலன்கள் துரிதமாக சொல்ல முடியும். சரிங்களா? இது எப்படின்னு உங்களுக்கு இப்போ பார்ப்போம். இது பேர் ரம் ஜோடி. தாரம் ஜோதிடம். தாரம் ஜோதிடம். பேரை வச்சு பார்க்கக்கூடிய. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. வேற எந்த ஜோதிடம் இந்த ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 64 வயசு நடக்குது. நல்லா இருக்குது. இப்போ வந்து 64 வயசு நடக்கிறது. இப்போ முதல்ல நடந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரிங்களா? சரி. இப்போ வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் துணையாக இருக்கு. ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போதே அது கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது வந்துட்டு உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இருக்கிறது உண்மைங்களா? உண்மை. சரி. சாமி, இப்போ இந்த தாரஜோடத்தை பார்க்குறப்ப உங்களுடைய பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு வரையும் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டானு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் பிறக்கிறப்பயே வந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தகப்பனார் அவருக்கு வந்துக்கிட்டு யோகத்தை கொடுக்கும். பிறந்து ஒரு 10 வருஷம் வரையும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய. அப்போ வந்துட்டு நீங்கள் பிறந்த நேரம் நல்ல நேரம். ஒரு 10 வயது வரையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது இந்த காரணக்காக சொல்லுது. சரி. 11 வயசுலேருந்து 20 வயசு வரையும் உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லுது. அதாவது என்ன பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விபத்தோ இல்லை ஏதோ உடம்பு ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும். தப்பிச்சுக்கிங்களா? அது வந்துட்டு 20 வயசுல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. சரி. அப்போ 21 வயசுலேருந்து 30 வயசு வரையும் உங்களுக்கு பழையபடி வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு யோக நிலையை கொடுக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெடுதல் அப்படிங்கிறது நடக்காது. நன்மைக்கு மட்டும்தான் அங்கே பலன். சரி. அப்புறம் வந்துட்டு 30லேருந்து 40 வரை வந்துட்டு உங்களுக்கு யோக பலன் தான் சொல்லுது. ஆனால் அந்த யோக பலன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தது எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியாது. 30 வயசுலேருந்து 40 வயசு வரையும் உங்களுக்கு யோகம் இருக்குது. ஆனால் அந்த யோகம் வந்துட்டு என்ன அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக அந்த மாதிரி தான் அந்த யோகம் கொடுக்கும். சரிங்களா? அப்போ திருப்பி வந்துட்டு 40 வயசுலேருந்து 50 வயசு வரையும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பெண் தெய்வம் சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அருந்து கரெக்டாக வந்துட்டு 41 வயசுலேருந்து 50 வயசு வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குது. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குது. அந்த தெய்வத்தை வந்துட்டு ஒரு 10 வருஷம் உங்களுக்கு நல்லா ஒரு யோகமான ஒரு நிலை ஏற்படுத்துது அப்படின்னு காலத்தில் சொல்லுது. அது உண்மைங்களா? உண்மை. அப்புறம் 50 வயசுலேருந்து 60 வயசு வரையும் மீண்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பல இடைஞ்சல்கள் இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால வந்து உங்களுக்கு மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு 64 வயசு நடக்குது. சரிங்களா? இப்போ இந்த 64 வயசு ஆகுதுல உங்களுக்கு 60 வயசுலேருந்து 70 வயசு வரையும் உங்களுக்கு யோகம். அந்த பெண்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. இனிமேல் இப்போ உங்களுக்கு 64 வயசு நடக்குது. சரிங்களா? இப்போ 60லேருந்து 70 வயசு வரை உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு
காலம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெண் தெய்வத்தை கொஞ்சம் வழிபடுங்க, கொஞ்சம் வழிபடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இந்த காலத்துல வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு பெருசா எல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க உங்களுடைய பெண் தெய்வம் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நினைச்சு நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு விரத முறையை கடைபிடிச்சு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து செல்வ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலம். இந்த காலத்துல நீங்க பயன்படுத்தீங்க. சரிங்களா? வேற எதுவும் கேட்குறீங்களா? வேற ஆன்மீக லைன்லாம் எப்படி இருக்கு? அதான் வந்துட்டு ஆன்மீக லைன்ல இப்போ வந்துட்டு உங்களுக்கு போறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால வருமானம் மற்றது எப்படி அதாவது அதான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு யோகம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்க செய்யக்கூடிய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன முழுக்க காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் முழுக்க இருக்கு. அப்போ நீங்க நம்பி செய்யலாம். செஞ்சீங்க துணிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா வெற்றிங்க. ஆனா அந்த தெய்வத்துடைய வழிபாடு ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பண்ணாங்க நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக வேற ஏதாவது கோயில் குளத்துக்கு போகணுமா? அது தேவையில்லை. நீங்க உங்களுடைய தெய்வத்தை நினைச்சு நீங்க உங்களுக்கு போனாலும் இல்லை நீங்க வீட்டிலேயே போக முடியும்னா வீட்டிலேயே ஒரு தீபம் கட்டி வழிபடுங்க. நல்லா உங்களுக்கு வேற எதுங்களா? வேற ஒன்றும் இல்லை. இந்த டாரட் ஜோதினா இதுதான் நான் முதல்ல பார்க்குறீங்க. ஏன்னா இங்க வேற எந்த இதுவும் பஞ்சாங்கத்தை வச்சு தான் ஜோதின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எண்கணி தான் நேம் இது டாரட் ஜோதியா, அதனாலதான் பார்க்கறீங்களா புதுசா தெரியுது. இது வந்து திருப்தியா நடந்தது நடக்க போறது சொல்றீங்க, நடக்க போறதை எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றீங்க. சரி, அது ரைட். சரி சார், வணக்கம்.